இதற்காக இந்த தொழிற்சங்கங்கள் என்னென்ன செஞ்சிட்டு இருக்குது? பேருக்கு தான் தொழிற்சங்கம்லாம் ஒரு ஓட்டுநர்களுக்காக அவங்களுடைய வாழ்வுகள் மேற்கொள்றதுக்காக இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. கேளுங்க போகலாம், ஏகப்பட்டது இருக்குது இந்த தொழிற்சங்கங்கள்லாம் பற்றி. அவங்களுடைய ஆதாயத்துக்காக தான் அந்த தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு ஓட்டுநர் சார்ந்து அந்த ஓட்டுநருக்காக ஒரு தொழிற்சங்கங்கள் இப்போதைக்கு இல்லை. தற்சமயம் எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்காக தான் தேடி இந்த தொழிலாளர்களை வந்து ஒருங்கிணைச்சு எல்லாத்தையுமே செயல்படுத்திட்டு போகிறாங்க. எல்லாமே நம்ம கேட்க வேண்டியது எல்லாமே மாநில அரசு தான். ஐயா இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் அதை சார்ந்து இருக்கிற போக்குவரத்து அமைச்சரையும் சிவசங்கர் அவர்களையும் தான் கேட்கணுமே. 2 பேர்கிட்டையும் கேட்குறத விட்டுட்டு மத்திய அரசுகிட்ட போய் மோடிஜியை போய் நேராக போய் கேட்டிங்கன்னா அவரை மீட்டர் கட்டணம் உயர்த்தி கொடுப்பாரு, இல்லை அவர் தான் பைக் டாக்ஸி ஸ்டாப் பண்ணி விடுவாரா? சொல்லுங்கள். அப்புறம் என்னத்துக்கு மாநில அரசில் இங்கே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு, இங்கே அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, என்னத்துக்கு இருக்கிறாங்க சொல்லுங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நான். என்னுடைய கோரிக்கைகள் ஏகப்பட்டது இருக்குது. முதன்மையான கோரிக்கைகள் 2 தான் ஐயா, 2 தான். நிறைய கோரிக்கைகள் இருக்குது, ஏகப்பட்டது. எங்களுக்கு அவ்வளோலாம் வேணாம். முதன்மையான கோரிக்கைகள் 2 கோரிக்கைகள். 2013 ஏற்றின மீட்டர் கட்டணம் உயர்வு இது வரைக்கும் மீட்டர் கட்டணம் உயர்த்தலை. 2025 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கடந்து போயிடுச்சு, ஒன்றும் மீட்டர் கட்டணம் உயர்த்தலை. அப்போது ஏற்பட்ட மீட்டர் கட்டணம் 12 ரூபா நிர்ணயம் பண்ணாங்க. அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ நிர்ணயம் பண்ண மீட்டர் கட்டணம் உயரம் இப்போ ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கடந்து விட்டது, இன்னும் அந்த 12 ரூபாலேருந்து 1 மீட்டர் கட்டணம் உயர்த்தலை. முதன்மையான கோரிக்கை இதுதான். ஃபஸ்ட்டு அந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்துங்க. அப்போதுல இருந்த எரிவாயு விலை என்ன, அப்போதுல இருந்த பெட்ரோல் விலை என்ன, அப்போ இருந்த டீசல் விலை என்ன, அப்போதைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன, அப்போதைய பொருளாதார வசதிகள் என்ன, எல்லாமே மாறிடுச்சு டோட்டலாகவே. வீட்டு வாடகைலேருந்து கரண்ட் பில்லேருந்து இந்த இவர் ஆட்சி அமைச்சதுலேருந்து ஏற்றிட்டாரு. மின்சாரம் கட்டணம் 2 தடவை 3 தடவை ஏற்றிட்டாரு. அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க. டோட்டலாக கல்வி கட்டணங்கள் எல்லாமே உயர்ந்துகிட்டே தான் போகுது. என்னுடைய அன்றாட பிரச்சனை தீரணும்னா ஒரு நாளைக்கு நாங்கள் 2000 ரூபாலேருந்து 2500 வரைக்கும் வண்டி ஓட்டியே ஆகணும். அப்போ தான் எங்களுடைய வருமானத்தை ஈடு கட்ட முடியும். இந்த 12 ரூபா கிலோமீட்டரில் நாங்கள் வண்டியை ஓட்டிட்டு இருந்தோம்னா நான் 1 வருஷம் நாங்கள் வண்டியை தொடர்ந்து இயக்கிட்டு இருந்தோம். அந்த வண்டியும் போயிடும். நாங்கள் அடுத்த வருஷம் மருத்துவமனையில் போய் படுத்துக்க வேண்டியது தான். 2012 இருந்த காலகட்டம் எங்கே இருக்குது, 2025 காலகட்டம் இருக்குது. எங்களுடைய வாழ்வையை மேம்படுத்தவே மாட்டீங்க. எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை போராட்டங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் நாங்களும். இந்த ஓட்டுநர்களை ஒன்றிணைச்சு இந்த ஓட்டுநர்களுக்காகவே இந்த அவங்களே இப்போ ஒரு போராட்டம் சொன்னால் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா எத்தனை போராட்டங்கள் பண்ணுறது? ஒரு போராட்டம் பண்ணலாம், 2 போராட்டம் பண்ணலாம், இல்லை ஒரு 5 போராட்டம் பண்ணலாம், இல்லை ஒரு 10 போராட்டம் பண்ணலாம். போராட்டம் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த அரசோட காதுகளுக்கு கேட்குதா இல்லையா? அப்போ என்னது தான் நீங்களும் இந்த முதலமைச்சர் அமைச்சர் சீட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எங்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே உங்களுக்கு கேட்கலன்னா நீங்களாம் போயிருங்க, பதவி வீட்டிலே இருக்காதீங்க. நாங்களாம் உழைச்சி நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. உழைச்சி நாங்களாம் ஜிஎஸ்டி வந்து ஒரு டயர் வாங்க போனால் ஜிஎஸ்டி கட்டுறோம், எல்லாமே கட்டிட்டு வரும். ஒரு பொருள் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க கூட எல்லாத்தையுமே கட்டிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையுமே கட்டி தான் எங்களோட வாழ்க்கையில் தானே எங்களுக்கு ஓடிட்டு இருக்குது இந்த அரசாங்கம். அப்போயே இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மாட்டுது. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குது நாங்களும். அதுக்கடுத்து பைக் டாக்ஸி ஒன்று எங்களுக்கு இந்த எண்ணோ போர்டை மாற்றிட்டு ஒயிட் போர்டை மாற்றுங்க, இல்லையா பைக் டாக்ஸியை ஸ்டாப் பண்ணுங்க. 2த்துல ஏதாவது ஒன்று செய்யுங்க. 2வது நான் கோரிக்கையை வச்சுட்டுருக்கோம். உங்களை பைக் டாக்ஸி நாங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கட்டும், பரவாயில்ல, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, இருக்கட்டும். நாங்களும் அதுக்காக எத்தனை ஒரு போராட்டம் பண்ணியாச்சு. எங்களுக்கு இந்த ஒயிட் போர்டை மாற்றி விட்ருங்க. நாங்களும் வருஷம் எஃப்சி பண்ண மாட்டோம்ல. நாங்கள் மட்டும் வருஷம் எஃப்சி பண்ணணும், இன்சூரன்ஸ் போடணும், பின்னாடி வர பேசஞ்சர்கள் நாங்கள் இன்சூரன்ஸ் போடணும், எல்லாமே நாங்கள் செஞ்சணும், எல்லாமே நாங்கள் தலையில் வாரி போட்டுக்கணும். ஒன்றுமே இல்லாமல் அவங்க வந்து பைக் டாக்ஸி வச்சுட்டு விட்டு போயிடுவாங்க. 30 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கேட்டால் அது வந்து கம்மின்றீங்க. அதில் வருஷம் அவர் எஃப்சி பண்ணால் தெரியும், இன்சூரன்ஸ் போட்டால் தெரியும், எல்லாமே அவங்களுக்கு 2 கஷ்டம் இருக்குதுன்றதுல தெரியும். எந்த ஒரு கஷ்டமே அவங்களுக்கு தான் எதுவுமே இல்லையே. ஓன் போர்டு வண்டியில் வந்து ஒரு கஸ்டமரை பேசஞ்சரை கூப்பிட்டு போகிறாரு. அதை கேட்டால் அமைச்சர் சிவசங்கரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, மத்திய அரசு போய் இப்போ கேட்கணுமா? அப்படி என்னத்துக்கையா அமைச்சராக இங்கே இருக்கிறாரு சொல்லுங்கள். மாநில அரசில் நீங்கள் தானே அமைச்சர், உங்கள்கிட்ட தான் நாங்கள் முறையிடுவோம். நீங்கள் போய் மத்திய அரசில் போய் கேட்கணும். அப்புறம் அவர் அங்கே ஆடிட்டு இருக்கிறாரு. பதவி நீங்கள் விளைகிறீங்கன்றோம். நீங்கள் எதுக்கு பதவியில் இருக்கிறீங்க? பதவியில் இருக்காதீங்க. நாங்கள் போய் மத்திய அரசு போய் நாங்கள் போய் ஸ்டேட்டாக கேட்குறோம். இங்கே யாருமே இல்லைன்ட்டு. இங்கே எல்லாருமே இருக்கிறதுனால தான் நாங்கள் உங்களுக்கு கேட்குறோம். இங்கே யாருமே இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அவங்களே போய் நேரடியாக போய் நாங்கள் கேட்டுக்க போகிறோம் மத்திய அரசுக்கு. மத்திய அரசுனா எங்கள் வீட்டுக்கு அக்கூஸில் கூட தண்ணி வரலையா? அது கூட நான் போய் மத்திய அரசு கேட்குவாயா? சொல்லுங்க தான் சொல்லுங்கள். நான் அது கூட மத்திய அரசு போய் நான் கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு அக்கூஸில் தண்ணி வரல சார், நான் போய் மத்திய அரசு போய் நான் போய் கேட்டுக்கிறேன். நான் மாநில அரசு நான் வரிக்கை தான் கட்டுவேன். ஆனால் நான் மாநில அரசு எதுவுமே கேட்க மாட்டேன், மத்திய அரசு தான் நான் கேட்பேன். நான் போய் கேட்குறேன். என்ன தொழிற்சங்கங்கள் இதெல்லாம்? எல்லாத்தையுமே மத்திய அரசுன்னு போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னத்துக்கு மாநில அரசு வந்துருக்குறீங்க? பதவி விலகிட்டு போங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம்.
ஒரு மீட்டர் கட்டணம், அட்லீஸ்ட் ஒரு மீட்டர் கட்டணம் உயர்த்த முடியல. கேட்டால் அரசு பரிசீலனையில் உள்ளது. எத்தனை வருஷமா? 4.5 வருஷமாவா அரசு பரிசீலனையில் உள்ளது? 4.5 வருஷமா ஒரு ஜீவோ பாஸ் பண்ண முடியலன்னா நீங்க எதுக்கு இங்க உட்காந்து நிக்கிறீங்க சொல்லுங்க? 4.5 வருஷம் ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்வுக்கு ஒரு ஜீவோ பாஸ் பண்ண முடியல. கேட்டால் அரசு பரிசீலனையில் உள்ளது, தீவிரமான பரிசீலனையில் உள்ளது. அதே முதல் கொண்டு கேட்டால் ஐயா உங்களுக்கு தான் வேலை போயிட்டு இருக்குது, முதலமைச்சர் டேபிள் மேலே வச்சுட்டோம் ஐயா, கையெழுத்து போட்டு வரணும் ஐயான்றாங்க. முதலமைச்சர் டேபிளுக்கு போய்ச்சானு தெரில, வந்துச்சானு தெரில, எடுத்தாச்சுன்னு தெரில. இதில் முதலமைச்சருக்கு பார்வைக்கு தான் போச்சா இல்லையான்றதே தெரியல. என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதே ஒன்றுமே புரியலங்க ஐயா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். 2013 மீட்டர் கட்டணம் 2025 ஆயிடுச்சு. ஒன்றும் பொய்னே தான் இருக்குது. அரசு பரிசீலனையில் உள்ளது. எத்தனை வருஷம் இதே சொல்லுவாருன்றதுன்னு தெரில. இதே பெரம்பூர் தொகுதியில் காக்கி சட்டையை போட்டு, இதே ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக காக்கி சட்டை போட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக வாழ்க்கை மேம்படுத்தி தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்து எங்களுடைய வாக்குகள்லாம் அள்ளிட்டு போனதோட சரி, அதோட ஒரு ஆளையே காணோம். எங்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கைகள் எத்தனை வருஷமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் ஆட்சி அமைச்சதுலேருந்து இது வரைக்கும் அவர் ஒரு போராட்டத்துக்கும் ஒன்றும் ஒரு பதில் கூட தரல, ஒரு அறிக்கை கூட ஒன்றும் தரல ஐயா. அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை அது கூட கொடுக்கவே இல்லை ஐயா. இத்தனை வருஷமா தொழில் போராடிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் ஒரு அறிக்கை விடுறேன், கூடி சீக்கிரமா உங்களுக்கு மீட்டர் கட்டணம் நான் உயர்த்தி கொடுக்குறேன், இந்த பைக் டாக்ஸி ஒன்று நான் முறைப்படுத்துறேன், இல்லாட்டா அதை ஸ்டாப் பண்ணுறேன், 2 தான் ஒன்று செய்கிறேன், ஏதாவது ஒன்றுமே செய்யவே இல்லை ஐயா. இதுதான் ஐயா காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் போய்கிட்டே இருக்குது. இன்னும் இது எத்தனை வருஷம் போவோம், இன்னும் நாங்கள் எத்தனை வருஷம் போராட்டம் பண்ணுவோன்றது எங்களுக்கே தெரியல. இப்படி தான் போய்க்கினே இருக்குது. உங்களோட கேள்வியெல்லாம் கேளுங்க ஐயா.